தமிழக வெற்றி கழகத்துக்கு மீது நமக்கு வந்து ஒரு சின்ன கோபமும் வருத்தமும் ஆரம்பத்துலேருந்து ஒரு சில விஷயங்களில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்களே, ஏன் இப்படி இருக்காங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும், எல்லாமே கடைசியாக ஒரு சின்ன ப்ரெஸ் அவுட் தான் வருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரா விஜய்ங்கிற மாதிரி பல பத்திரிகைகள் எழுதினப்போ நமக்குமே வந்து மாற்று கருத்துக்களை இருந்துச்சு, வருத்தமும் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக இளைஞர்களாக ஒன்றிணைந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய கட்சி. ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே பட்டாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தோட நிறுவன தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கே சென்று தான் கைப்பட எழுதின ஒரு லெட்டரும் அப்புறம் ஒரு கோரிக்கை மனையும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ஆளுநரை சந்தித்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு அந்த மீட்டிங். ரொம்ப சிம்பிளிஃபைட். அவரே ஒரு காரை ஓட்டிட்டு போனார், கூட பொதுச் செயலாளர், பொருளாளர், இவங்க 3 பேர் மட்டும் போய் சந்தித்து ரொம்ப ஆடம்பரமும் பந்தாவும் இல்லாமல் அவங்க ஆளுநரை சந்தித்து அவங்க தெரிவித்த கருத்துகள் வந்து உண்மையிலுமே மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அரசியல் அரங்கத்தில் அது இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக நிறைய நியூஸ் சேனல் அதை முழுசாக கவர் பண்ண மறுத்தாலும் அது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் நமக்கே வியப்பானதாக இருக்குது. என்னடா இப்படி களத்தில் இறங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை சேர்ந்தவங்க தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் கைப்பட எழுதி கையெழுத்திட்ட அந்த அறிக்கை அவர் வந்து ட்விட்டரில் காலையில் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையோட நகலை வந்து எல்லா மாணவிகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கொண்டு சேர்த்த விதம்ங்கிறது உண்மையிலுமே வியப்பக்கூடியதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை வந்து பல முன்னணி கட்சிகள் பெரிய அளவுக்கு போராட்டங்களாக எடுத்துகிட்டு போகாதப்ப தமிழக வெற்றி கழகம் இதை வந்து ஒரு டாப் நாச்சாக பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்தப்பே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்போம். தமிழகத்தில் பெரிய பிரச்சனைகளோ ஒரு மாஸ் மூமெண்ட் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையோ காரணமோ இல்லாதப்ப களத்தில் இறங்கி பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் வேலை செஞ்சாகணும். மக்களோட ஆதரவை பெற்று ஜனநாயகம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு அவங்க வரணும். அப்போ தான் வந்து அவங்களோட கனவுங்கிறத அடைய முடியும். அதுவும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு பிரச்சனையை சுழந்து கையில் எடுத்திருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். சென்னை ஏரியாவில் நடந்த டி நகர் மற்றும் அரும்பாக்கம் அண்ணா நகர் ஏரியாவில் இது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களை சந்தித்து, முக்கியமாக பெண்களை சந்தித்து, முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி பெண்களை சந்தித்து அவங்க அந்த ப்ரெஸ் நோட்டை திரு விஜய் அவர்கள் எழுதின ஒரு நோட்டை வந்து கைப்பட எழுதின அந்த லெட்டரோட நகலை கொடுத்து பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அவங்க தொடங்குறப்பயே இந்த தகவல் வெளியில் தீயா பரவி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளும் சரி, டி நகரில் திரு ஆனந்த் அவர்கள் இந்த வேலையை முன்னெடுத்து நடத்தினார். இம்மீடியட்டாக போலீஸ் அலர்ட் ஆகி அவங்க எல்லாத்தையும் டிடென்ஷன் அரெஸ்ட், தடுப்பு காவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு எப்படியும் ஈவினிங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கைது தமிழக அரசியல் அவங்கள உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நேரத்தை நம்ம அங்கே களத்தில் இருந்தனால அங்கே இருந்த ஒரு அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பல ப்ரெஸ் வந்து எல்லாமே சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவர் பண்ணுறதுக்காக அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. மற்ற இடத்துல ஹைலைட் பண்ணலாலும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு பெண் நிர்வாகி வந்து சொன்ன விஷயங்கள் உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகிகள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பொண்ணு அவங்க வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அவங்க அதுக்கெல்லாம் வந்து இல்லை வேணாம், ஜஸ்ட் என்னோட கருத்தை மட்டும் போடுங்கன்னு சொல்லி அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தினாங்க. உண்மையிலுமே ஒரு பெண்ணாக அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்க குரல்லே நம்ம பதிவு பண்ண ஆசைப்பட்டோம். ஆனால் அவங்க இல்லை, நீங்கள் கண்டென்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த தங்கச்சி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அண்ணே 6 மணிக்கு மேலே பொம்பளை புள்ள வெளியே போகக்கூடாதானே, எந்த உலகத்தில் என்ன நம்ம இருக்கோம், எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான ஆசபாசம், எங்களுக்கான ஒரு காதல் வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடாதா? சுஜாதா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருப்பார். 17 வயசுக்கு மேலே ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ எதிர்பாலினத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வராட்டி அவங்க மெடிக்கலி அன்ஃபிட்னு, அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது. இந்த வயசில் இந்த எண்ணங்களும் ஒரு பருவ மாற்றங்களும் வந்தால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அர்த்தமே. அப்படி ஒரு பொண்ணுக்கு வந்திருக்க ஒரு விஷயத்த ஒரு நாய் உள்ளே பூந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி அந்த பொண்ணை வந்து மானபங்கம் படுத்தி கொடுமை பண்ணியிருக்கான். அதை வந்து நாங்கள் என்னன்னு தட்டி கேட்க போனோம்.
ஆனால் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, எங்களை பேசக்கூடாதுங்கிறாங்க, எங்களுக்கு பேருந்தில் வந்து எங்களுக்கு இலவச பயணம் வேணானே, எங்களுக்கு அரசு வந்து பெண்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட விதமான பல ஸ்கீம்ஸை கொண்டாடுறாங்க, அதெல்லாம் வேணானே, எங்களுக்கு வந்து தேவையான உறுதியான பாதுகாப்பை அவங்க உறுதிப்படுத்த வேண்டும், எங்களோட எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலுமே பாராட்டக்கூடியது. தமிழக வெற்றி கழகம் களத்தை சூடு பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பெண் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை நோக்கி மாநில அளவு தழுவின போராட்டங்கள் அவங்க முன்னெடுப்பாங்கன்னு அங்கே இருந்த நிர்வாகிகள் சொன்னாங்க. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. ஹவு தே ஆர் கோயிங் டு ஸ்டீல் த ஷோ ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் see.